ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடானதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 2 தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், லைட்டாக சூடான போதும். இப்போ இது ஆறுனதும் இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 5-6 கேஷ்யூ ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் ரோஸ்டட் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ தக்காளி இருக்கிறதுனாலே நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஏலக்காவும் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ தக்காளியோட ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஸோ சிக்கனோட இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே எண்ணெய் பிரிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷம் இது போல் வேக விடுங்க. அப்பப்போ மூடி எடுத்துட்டு கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக லைட்டாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.